Hello my dear students and parents, welcome to Janice Nee Tamil. Officially round 1 கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 27 வரும் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ நாளைக்கு நமக்கான ரவுண்ட் 1 கான ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு வெறும் 1 வீக் தான் டைம் இருக்கும். 27 ஆகஸ்ட்லேருந்து 5th செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த 27 லேருந்து 5th செப்டம்பருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு தான் ரீஅலாட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வரும் இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தான் ஃப்ளோட் பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணலாம். பட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா அந்த காலேஜுக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்க்கான டியூஷன் ஃபீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அலாட்மெண்ட் லெட்டரையே உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். பட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜ்ல போய் தான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவோம். பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் நம்மளால அலாட்மெண்ட் லெட்டரே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ் ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ தேவைப்படும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ தேவைப்படும், கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ தேவைப்படும், ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு MBBS சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்கு 18,073 rupees பே பண்ணும். SC, SCA, ST கேட்டகரிக்கு 12,073 rupees பே பண்ணும். This is for government காலேஜில் MBBS சீட் கிடைச்சது அப்படின்னா. ஸோ இப்போவே நான் சொல்கிற அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆன்லைன் பேமெண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ண போகிறீங்க இந்த அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் காலேஜில் டென்டல் சீட் BDS சீட் கிடைச்சது அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரி 16,073 rupees பே பண்ணும். SC, SCA, ST கேட்டகரி 12,073 rupees பே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் MBBS BDS ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி PWBD கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியா இருந்தாலுமே 10,073 rupees பே பண்ணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் MBBS BDS. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் MBBS இன் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, அது பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, டியூஷன் ஃபீஸ் ஆன்லைன்லேயே தான் நம்ம பே பண்ணுவோம். பட் BDS இருக்கு இல்லையா, BDS கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆன்லைனில் டியூஷன் ஃபீஸ் வரும். பட் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு BDS சீட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண மாட்டீங்க, டைரெக்டாக காலேஜில் அட்மிஷனுக்கு போவீங்க இல்லையா, அங்கே தான் பே பண்ணணும். இது மட்டும்தான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன். இதை பற்றி டீட்டெயில்டாக ரவுண்ட் 1ஓட ஷெடியூல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த கேண்டிடேட் இஃப் allotted a seat for MBBS seat in all the colleges under all category and BDS seat in government dental college, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா has to pay the tuition fees for downloading the provisional allotment order through online. பட் இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். the candidate if allotted a BDS seat in self financing dental college, he or she has to pay the tuition fees at the time of admission. காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க இல்லையா, அப்போ தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். தட் இஸ் ஒன்லி ஃபார் BDS seat in self finance college. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் MBBS BDS சீட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியில் வரீங்க. அதே மாதிரி SC, SCA, ST கேட்டகரி ஆனுவல் இன்கம் 2.5 lakhs அதிகமாக இருந்தது அப்படின்னா டோட்டல் ஃபீஸ்மே நீங்கள் பே பண்ணணும்.
டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா வழியாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 4,35,000 4,50,000 இருக்கும். சில காலேஜுக்கு 4,50,000 இருக்கும், சில காலேஜஸ்க்கு 4,35,000 ப்ராஸ்பெக்டஸில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 5,40,000 கவர்மெண்ட் கோட்டா வழியாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா 5,40,000 டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 15 lakhs நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்க அப்படின்னா 16,20,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 2,50,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6 lakhs. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம எம்பிபிஎஸ். திஸ் இஸ் த ஃபீஸ் ஃபார் பிடிஎஸ். இதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா இருக்காங்க இல்லையா, என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு 27 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 30 lakhs வாங்குறாங்க ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. அண்ட் அதே மாதிரி பிடிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டாக்கு 9 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபீஸ்லேருந்து யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதே மாதிரி எஸ்சிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, உங்கள் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா இப்போ சொன்ன இல்லையா நான் ஃபீஸ், இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டாம். வெதர் இட் இஸ் கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, உங்களுக்கு 15 lakhs வந்தாலும் சரி, இல்லை 4,35,000 வந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கம்மியாக இருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ்லேருந்து எக்ஸப்ஷன் உண்டு. பட் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற ஃபீஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸ் எல்லாம் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜஸ்க்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, டெலிகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அகெயின் கூட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபீ எக்ஸம்ஷன் இருக்குன்றதுக்காக இந்த ஃபீஸ் தான் அவங்க ரெடியூஸ் பண்ணிப்பாங்கன்னு கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபீஸ் நீங்கள் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. உங்களுடைய டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராக்டிகல்ஸ்க்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ ஒன்றையும் ஒரு இடத்துல நீங்க தேடாம ஈஸியா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மெட்கேரோட ஆல் இன் ஒன் கிட்ட இருக்கு. ஸோ அதிலே ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான ப்ராக்டிகல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். அண்ட் முக்கியமா அதுல உங்க நேமை லேசர் என்கிரேவ் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இது எல்லாமே கிரியேட் பண்ணது உங்களை மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இதே ப்ராப்ளமா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க நேமை லேசர் என்கிரேவ் பண்ணியே கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ COD ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம உங்க எம்பிபிஎஸ் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த டியூஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக போய் அந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும். அப்போ விசிட் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு டீட்டெயில்டு PDF போட்டு அதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அதில் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி 5 ஜெராக்ஸ் காப்பியாவது வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் கிளியரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 8 ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு போகணும். எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். மறக்காம அது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதே ரிப்போர்ட்டிங் டைம் தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸ்பெஷல் கேட்டகரி 7.5% ரிசர்வேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆல்ரெடி கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களுமே வந்து 27th ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 5க்குள்ள போய் ஜாயின் பண்ணா போதும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2 எப்போ மேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் செப்டம்பர் 5.
செப்டம்பர் 5க்கு அப்புறம் தான் நமக்கு ரவுண்ட் 2வே ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலன்னு தெரிஞ்சாதான் செகண்ட் ரவுண்டுக்கு வேகன்சி ஆட் பண்ணுவாங்க இல்லையா, சீட்ஸ் எல்லாமே. ஸோ செப்டம்பர் 5க்கு அப்புறம் தான் அது நமக்கு தெரியும். ஸோ செப்டம்பர் 5 வரைக்கும் நமக்கு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைக்கல அப்படின்னாலும் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கு. கவலையே நீங்க பட வேண்டாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். வேற ஏதாவது கவுன்சிலிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அகைன் ஆல் த வெரி பெஸ்ட். உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். See you all, take care.